பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் ஹால்ல வெயிட் பண்றாங்க. இது வந்துட்டு. ஓகே சார். ஹரே ராம். போன வாரம் மட்டும் சென்னையில நடந்த சாலை விபத்துக்கள் 32, விபத்துக்களில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 12, திருடு போன சைக்கிள் 64, கார் 3, வீடு புகுந்து திருடுதல் 4, பிட் பாக்கெட் 94. மாசத்துல முதல் வாரம், அதனால கொஞ்சம் அதிகமாவே நடந்திருக்கு. அடிதடி சம்பவம் 3, 3மே அரசியல் தொண்டர்களுக்குள்ள ஏற்பட்டது. கொலை குத்தம் 1. இத்தனை குத்தங்கள் நடந்திருந்தாலும் போன வாரத்துல ஒரு ஆறுதலான செய்தி என்னன்னா, வழிப்பறி எதுவுமே நடக்கல. இவ்வளவுதான். இனிமே நீங்க என்ன கேட்கணுமோ அதை கேட்கலாம். போன வாரம் வழிப்பறியே நடக்கலங்கிறது வச்சு சென்னை நகரம் ஒரு பாதுகாப்பான இடம் ஆயிடுச்சுன்னு எடுத்துக்கலாமா? அப்படின்னா ராத்திரியில கூட ஜனங்க தைரியமா நடமாடலாமான்னு கேட்டேன். ஐ மீன் கையில பணத்தோட. அப்படி ஒரு நாள் வரணும். வரும். எங்க வரப்போகுது? போலீஸ் ஸ்டேஷன்ல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, தெருவுல நீங்க எங்க கொடுக்க போறீங்க? எந்த அர்த்தத்துல அப்படி சொல்றீங்க? போலீஸ் ஸ்டேஷன்ல பெண் கைதிகளை ரொம்ப கீழ்த்தரமா நடத்துறாங்களே, இது உங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு அவமானமா இல்ல? எந்த ஸ்டேஷன்ல என்ன அக்கிரமம் நடந்திருக்குன்னு நீங்க தெரியப்படுத்தினால் தகுந்த ஆதாரத்தோட சம்பந்தப்பட்டவங்க மேல கண்டிப்பா நடவடிக்கை எடுப்போம். இதுல எந்த விதமான பாரபட்சமும் கிடையாது. தேங்க்யூ. இத பத்தி நான் அப்புறமா கம்ப்ளைண்ட் பண்றேன். அது இருக்கட்டும், போன வாரம் சனிக்கிழமை கொலை செய்யப்பட்ட துளசி கேஸ்லயாவது கொலைகாரம் சீக்கிரமா கிடைப்பானா, இல்ல இது மாச கணக்குல மர்மமாவே இருக்குமா? இது காவல்துறை அவமானப்படுத்துறதுக்காக கேட்ட கேள்வி மாதிரி இருக்கு. நோ சார், வர வர காவல்துறை மேல பொதுமக்களுக்கு நம்பிக்கை குறைஞ்சுக்கிட்டே வருது. பல சந்தர்ப்பங்கள்ல போலீஸ்காரங்களே குற்றவாளியா இருக்காங்க. அதனாலதான் கேக்குறேன். நீங்க சொல்ற மாதிரி ஆட்கள் டிபார்ட்மெண்ட்ல 1-2 இருக்கலாம். ஆனா நீங்க குறிப்பிட்டு சொல்ற இந்த துளசி கேஸ் இன்வெஸ்டிகேட் பண்ற ஆபீசர் இன்ஸ்பெக்டர் வினோத் திறமையும் உற்சாகம் உள்ள இளைஞர். இவர் இந்த கேஸ்ல கூடி சீக்கிரமே குற்றவாளியை கண்டுபிடிச்சோம் நான் நம்புறேன். இல்லையா வினோத்? எஸ் சார். நீங்க ஐ மீன் பத்திரிகையாளர்லாம் இவரை சப்போர்ட் பண்ணும். அண்ட் தட்ஸ் ஆல் ஃபார் தி டே. போயிட்டு வாங்க. ஹரே ராம். எக்ஸ்கியூஸ் மீ, என்ன உங்களுக்கு தெரியுதா? தெரியுமே, பிரஸ் ரிப்போர்ட்டர் அண்ணன். அத நான் கேட்கல. இதுக்கு முன்னாடி எங்கேயாவது சந்திச்சு ஞாபகம் இருக்கா? இல்ல, ஞாபகம் இல்ல. கிரைம் பிரான்ச் இன்ஸ்பெக்டருக்கு இவ்ளோ புவர் மெமரியா? நம்ம 2 பேரும் ஒரே காலேஜ்ல ஒரே வகுப்புல 3 வருஷம் ஒன்னா படிச்சிருக்கோம். என்ன உங்களால அடையாளம் கண்டுபிடிக்க முடியலன்னா இந்த கேஸ் எப்படி சார் இன்வெஸ்டிகேட் பண்ண போறீங்க? I am sorry. அது எப்படி உங்களுக்கு அவ்வளவு சுலபத்தில் நான் மறந்துட்டேன்? நமக்கு அவ்வளவுதான் சாமர்த்தியம் வச்சுக்க வேண்டியதுதான். இதுக்கு அண்டிக்க முடியுமா? Anyhow, it's a great insult to me. இந்த கொலைகாரன் ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கணும். இந்த கேஸ் உங்க கையில மாட்டி இருக்கு. Anyway, wish you all the best. உங்க வாழ்த்துக்கள் இல்லாமலேயே என்னால கொலைகாரனை கண்டுபிடிக்க முடியும். Thank you very much. ஹலோ, பிரஸ் ரிப்போர்ட்டர் அண்ணன் இருக்காங்களா? ரிப்போர்ட்டர் அண்ணன் தான் பேசுறேன். என்ன பத்தி போலீஸ் மீட்டிங்ல நிறைய பேசிருக்க, உன் பத்திரிகையில நிறைய எழுதியிருக்க. இது உனக்கு தேவையில்லாத விஷயம். அப்புறம் வீணா பொம்பளை மாட்டிக்கிட்டு அவஸ்தப்பட போற. ஜாக்கிரதை. இந்த மறுத்தலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். மரியாதையா போன கீழே வை. நான் பார்த்தப்போங்க அவன் கார் வச்சு போட்டு வேகமா ஓடினாங்க. ஆளு சுமார் 5 அடி இருப்பாங்க. கலரமானதான், பாக்குறதுக்கு பைத்தியக்காரமா இருந்தாங்க. நான் காலையில பாலாவது ஓடினாங்க. அவங்க எங்க வீட்டுக்கு வந்து வேகம் ஓடிட்டாங்க. மோட்டர் சரியா பார்க்க முடியல. கண்ணு 2 இருந்துச்சுங்க. பாலை பழம் இருக்கு. கல்வி கட்டு. மிஸ்டர் சந்திரு, கொலைகாரனை பத்தி ஒவ்வொருத்தரும் கொடுக்க ஸ்டேட்மெண்ட்ஸ் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. இப்போ நீங்க இதுல கேட்ட விவரங்களை வச்சு கொலைகாரன் எப்படி இருப்பான்னு நீங்க யூகிக்கிறீங்களோ அதை ஒரு படமா வரைஞ்சு கொடுங்க. அந்த படம் குற்றவாளியை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். என்னால முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்றேன். பட் நீங்க எனக்கு 1 வீக் டைம் கொடுக்கணும். ஓகே சந்திரு. சோ தேங்க்யூ வெரி மச். இப்படி வீட்டை கட்டி வெள்ளை அடிச்சு கொடுத்துருவோம். இதே வீட்டுல உள்ள வந்து உட்காரலாமான்னு கேளு. வீட்டை கட்டின தொழிலாளியாச்சேன்னு உட்கார சொல்ல மாட்டாருங்க. இது ட்ரெஸ்ஸிங் ரூமு, இது பூஜை ரூமு, அது டைனிங் ரூமு, இது அந்த ரூமு, இந்த ரூம்னு சொல்லி போக சொல்லிடுவாங்க. அப்படி போடல ஊர்க்காரர்கிட்ட சொல்லி ஜாவும் பானுங்க. இல்லன்னா நாயை அவுத்து விடுவானுங்க. நாய்க்கு நம்மள அடையாளம் தெரியாது. ஏன்னா வீடு கட்டினதுக்கு அப்புறம் குட்டியா வந்து பெருசானது. கட்டின வீட்டுக்குள்ள எப்படி வேணாலும் போலாம். அதுக்கு வழி இருக்கு மேஸ்திரி. எப்படிடா முகமுடி கொள்ளக்காரனா போனா அடிச்ச உயிர் மேல போயிரும், பாடி லிப்ட் இல்லாமலே கீழே போயிரும்.
கொத்தனார் சித்தாளம் தான் முகமூடி கொள்ளைக்காரங்க பிடிச்சிட்டு போறதுக்கா? மேஸ்திரி கொஞ்சம் சுண்ணாம்பு கூட. என்கிட்ட இருக்கிறதே நிறைய அதான் வாடி நிறைய இருக்கு, அள்ளிட்டு போ. ஐயே, நான் இந்த சுண்ணாம்பு கேட்கல, வெத்தலைக்கு போடுற சுண்ணாம்பு கேட்டேன். மேஸ்திரி நான் வேணா குடிக்கு போய் வாங்கி கொடுக்கட்டுமா? டேய், அடிச்ச உயிர் மேல போயிரும், பாடி லிப்ட் இல்லாம கீழே போயிரும். இன்னொரு போட்டாடா, அது மாதிரி திரும்பிடுறான். மேஸ்திரி கொஞ்சம் பாக்கு கூட. அங்க சுண்ணாம்பு கேட்ட, இங்க பாக்கு கேக்குறியாக்கும். ஏன் மேஸ்திரி ஒரு சின்ன சந்தேகம். என்னடா? சில கட்டடம் கட்டி பாதிலே நிக்குதே, அது ஏன்? அது செத்து போன அப்பனுக்கு பண்ற வேலை. எப்படி? இடம் பெரிய வீட்டுக்கு, அதுக்கு மேல கட்டுற கட்டிடம் சின்ன வீட்டுக்குன்னு எழுதிட்டு செத்து போயிட்டாருங்க. அதுக்கு பின்னால பிறந்த பிள்ளைங்க இப்ப அடிச்சுக்குது. சந்தேகம் தீர்ந்தா? ஏய் போடா. கொஞ்சம் வெத்தலை கொடுங்களேன். ஏன் மேஸ்திரி இன்னொரு சந்தேகம். என்ன? சில கட்டடம் ஸ்ட்ராங்கா கட்டி புயல் வந்தா விழுந்தது, அது ஏன்? அது கொத்தனாருக்கு சித்தாளுக்கு கூலி கொடுக்காம கட்டின கட்டடம். அவங்க ஆளு புயலா மாறி அடிச்சு சாய்க்குது. ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியும் எங்க அடிச்சா கட்டடம் எங்க இடியும்னு. இப்போ சந்தேகம் தீர்ந்ததா? போடா. ஏய் போ. இவன் குட்டி சாத்தானுக்கு பிறந்த பையன், அப்பப்ப குறுக்க வந்துகிட்டு தான் இருப்பான். நம்ம இடத்த மாத்திக்குவோம் வா. ஒருத்தங்கிட்ட வெத்தல, இன்னொருத்தங்கிட்ட பாக்குன்னு கேட்காம எல்லாத்தையும் என்கிட்டயே கேளு, நானே கொடுத்துறேன். நான் வெத்தலை போட ஆரம்பிச்சதே உனக்காகத்தான். என்னுடைய உடல் பொருள் ஆதி அத்தனையும் தர்றேன். இப்ப வெத்தலை தர்றேன், வாங்கிக்க. நீ மட்டும் சம்மதிச்சீன்னா கும்பகோணத்துல ஒரு வெத்தலை கொடிக்கா, சாலக்குடியில் ஒரு பாக்கு தோப்பு, போரூர்ல ஒரு சுண்ணாம்பு காலவா, மொத்தத்துல ஒரு வெத்தலை சாம்ராஜ்யத்தை ஏற்படுத்தி அதுல உன்னை வெத்தலை ராணி ஆக்கிடுற. யாருக்காக வெத்தலை, யாருக்காக? ஆமா, உனக்கு எந்த ஊரு, எதுக்காக நீ சித்தாள் வேலைக்கு வந்த, உன் வாழ்க்கை வரலாறு என்ன? ஏன் எழுதி விற்க போறீங்களா? ஆமா, நீங்க வெள்ளையம்மா, நாங்க வீரபாண்டிய கட்டபொம்மன். வாழ்க்கை வரலாறு எழுதி புஸ்தகம் போட்டு வித்துட்டா பல கோடி ரூபாய் கலெக்ஷன் ஆயிடும். சாந்து கூட தூக்கிட்டு கீழே மேல ஏறி இறங்குறியே, ஒரு வாழ்க்கை கொடுக்கலாமேன்னு தான். மேஸ்திரி ஒரு கொட்டை அடிச்சிட்டேன், இன்னொரு கோட்டை அடிக்க முடியாக்கும். மேஸ்திரி என்னடா? ஒண்ணுக்கு போறேன். இந்த பாரு, பொய் சொல்லாத. பீடி கீடி குடிக்கிறா இங்கேயே குடி. அதுக்கு போற இதுக்கு போறேன்னு கீழே போய் சிலிமிசம் பண்ண, அடிச்சன்னா உயிர் மேல போயிடும், பாடி லிப்ட் இல்லாம கீழே போயிடும். என்னம்மா மேஸ்திரி சிரிக்க சிரிக்க பேசிக்கிட்டு இருந்தாரு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா. நான் வெள்ளை அடிக்கும் பாத்துக்கிட்டு தான் இருந்தேன். அவர் என்ன சொல்லுவாருன்னு எனக்கு தெரியும். என்ன சொல்வாரு? கும்பகோணத்துல வெத்தலை கொடிக்க இருக்குன்னு சொன்னாரா? சால கொடிக்க பாக்கு தோட்டம் இருக்குன்னு சொன்னாரா? ஆமா. ஒரு ஊர்ல சுண்ணாம்பு கால்வா இருக்குன்னு சொன்னாரா? ஆமா. உன்னை வெத்தலை ராணி ஆக்கிறேன்னு சொன்னாரா? ஆமாயா. இப்படித்தான் நாலு சித்தால ஏமாத்த வேண்டியது, இடத்த மாத்த வேண்டியது. கொஞ்சம் அசந்த உன்னையே வெத்தலை ஆக்கு போட்டுருவான். ஏமா உனக்கு என்ன மாதிரி ஒரு அழகான ஆம்பளை கிடைக்கல? நானாவது எஸ்எஸ்எல்சி படிச்சிருக்கேன், அவன் ஒண்ணுமே படிக்கல. அவனை நம்பி போகாத, கவுத்துருவான். நீ மேல வாடா, முதல வாயா வா. ஏன்டா இவ்வளவு நேரம்? நேரம் இல்லையே, போனே வந்தேன். அந்த சித்தா கிட்ட என்ன பேசிட்டு இருந்த? அது ஒண்ணு இல்ல மேஸ்திரி, உங்களை பத்தி கேட்டுச்சு, ஓஹோன்னு 4 வார்த்தை சொன்னேன். ஓஹோ நான் சொன்னேன். நான் யார கவுத்தேன்? கவுத்துவ நீ பாத்தியா? இப்போ நான் மாடியில இருந்து கவுத்து போறேன். ஐயோ, சித்தே போயிட்டானா?